வணக்கம், என் பேர் சங்கீதா. நான் வந்து ஸ்ரீபெரும்புதூர் ஜெயசரம் ஒன்றரை குயிக் வச்சுருக்கேன். மே 28 ஹைஜீன் அவேர்னஸ் டே. அதனால் வந்து இன்றைக்கி நம்ம ஹைஜீன் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பேடுக்கும் மார்க்கெட்டில் இருக்க பேடுக்கும் என்ன கம்பேரிசன் வந்து நான் சொல்ல போகிறேன். இது வந்து மேலே பிளாஸ்டிக் கோட்டிங், நம்மளது வந்து பியூர் காட்டன், நம்மளது 7 லேயர் ஆஃப் காட்டன், செகண்ட் லேயரில் ஆனியன் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளாஸ்டிக்ன்றதால நம்ம உடம்போட டச் பண்ணும்போது இரிட்டேஷன் ப்ராப்ளம் வரும், இர்ரெகுலர் பீரியட்ஸு அந்த மாதிரி நீர்க்கட்டி பிரச்சனை வரும். நம்மளது யூஸ் பண்ணும்போது காட்டன்றதுனால கர்ப்பப்பைக்கு ரொம்ப சேஃபு. அது மட்டும் இல்லாமல் தொடையில் இரிட்டேஷன் ப்ராப்ளம் வராது. அது மட்டும் இல்லாமல் நீர்க்கட்டி பிரச்சனை, ரொம்ப நாள் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸு அதிகமாக போகிறது கம்மியாக போகிறது எல்லாமே வந்து இது சரி பண்ணும். அதிகமாக போனால் கூட 5-6 நாளில் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். செகண்ட் டேயில் ஆனியன் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்கனால வந்து நம்ம பாடியை வந்து நெகட்டிவ் அயன்ஸ் வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணும். இது உடம்போட டச் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு பாடி கூல் பண்ணும். இர்ரெகுலர் பீரியட்ஸு எல்லா பிரச்சனையும் வந்து இது சரி பண்ணும். நம்ம பேடு வந்து இதுதான் வந்து நான் இப்போ காட்டின பேடு. இதுதான் ஆனியன் ஸ்ட்ரிப் பேடு. இது வந்து ஓவர் ப்ளீடிங், ஓவர் நைட்டு, செகண்ட் டே, தேர்ட் டே யூஸ் பண்ணலாம். இது வந்து ரெகுலரில் வந்து இது ஸ்மாலு, இது எக்ஸ்ட்ரா லார்ஜ். எக்ஸ்ட்ரா லார்ஜ்லேயே வந்து இது 7 பீஸு, இது வந்து 15 பீஸு. வந்து எதுக்கு வந்து இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட்னா, சில பேருக்கு ப்ளீடிங் கம்மியாக போகும். அப்போ வந்து அவங்க லென்த்தாக எதிர்பார்ப்பாங்க, அதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டே, 5th 6th டே வந்து லைட்டாக தான் போவோம், அந்த டைம் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது செகண்டு, தேர்ட் டே, ஓவர் நைட்டு, இப்போ ஸ்கூல் போகிறாங்க, ஸ்கூல் காலேஜ் வேலைக்கு போகிறாங்க, அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பொதுவாக இதெல்லாம் வந்து 4 ஹவர்ஸில் சேஞ்ச் பண்ணணும். இது வந்து 6 to 10 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது என்னதுன்னா வந்து நம்ம த்ரீலேருந்து அதாவது ப்ளீடிங் ஆன அந்த ஃபஸ்ட் டேலேருந்து 6 டே வரைக்கும் எவ்வளோ பிளட்டு லாஸ் ஆகுது. இது வந்து 30லேருந்து 80 ml. இது வந்து 80 ml. ஆக்சுவலி இது வந்து 30 ml ஃபஸ்ட்டு டே. இது வந்து டேன்னு சொல்ல முடியாது, 6 டேஸில் வந்து இவ்வளோ காலியும். 30, 80, 180 ml. 180 ml இந்த அளவுக்கு வந்து 6 டேஸில் நம்ம பிளட் லாஸ் ஆகுது. அப்போ லாஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம நியூட்ரிசார்ஜ் உமன் எடுக்கணும். நியூட்ரிசார்ஜ் உமன் வந்து 50 வகையான நியூட்ரிஷன். இது வந்து ஃபுல்லாக வந்து பழங்கள், பழசாறு, தக்காளி அதுலேருந்து தான் சேர்த்துருக்காங்க. இது வந்து பயப்பட வேண்டாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நியூட்ரிஷன் தான். இது கூட வெஜ்ஜோமேகான்றது வந்து ஒரு மீன் வந்து ஒரு தாவரத்தை சாப்பிடும், ஃபைரலால் அந்த தாவரத்துலேருந்து எடுத்து பண்ணுறது. இது அவுட்ரு கவரேஜ் கூட வந்து இது கெமிக்கல் கிடையாது, எலும்பு தூள்லேருந்து பண்ணுவாங்க, அதுவும் கிடையாது. க்ரீன் டாட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே க்ரீன் டாட் சிம்பிள் இருக்கும். இது கூட வந்து நம்ம ரைஸ் பிராண்ட் ஆயிலில் பண்ண காமா ஒரிஜினல் எடுக்கும்போது உடம்புல வந்து கெட்ட கொழுப்பு சேர விடாமல் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிபி, தைராய்டு, கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கவங்க மற்றும் நிறைய பிரச்சனை இருக்கவங்க இது எடுக்கும்போது சரியாகும். அதாவது நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு சேர விடாமல் இருக்கிறதுனால அந்த ப்ராப்ளம்லாம் அது சரி பண்ணும். இது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையில் 1, நைட்டு 1. இது வந்து சாப்பிட்ட பிறகு காலையில் 1, இதில் 1, இதில் 1, ஒரு எல்லாமே 1 மந்த் பேக்கு. இது வந்து இன்டிமேட் வாஷ்ன்றது நம்ம உடம்புல ஒரு இடத்துல பிஹெச் லெவல் ஒரு மாதிரி இருக்கும். ப்ரைவேட் பார்ட்டில் லேடிஸ்க்கு வந்து 3.5 to 4.5, ஜென்ஸுக்கு வந்து 4.5 to 5.5. இது வந்து நம்ம தாமரப்பூ எக்ஸ்ட்ராட்லேருந்து பண்ணுறாங்க, லாக்டிக் ஆசிட் சேர்த்துருக்காங்க. ஜென்ஸுக்கு வந்து படிகாரம் சேர்த்துருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து காட்டன் ஜீன்ஸ் போட்டால் கூட நிறைய பேர் வந்து ஜீன்ஸு அந்த மாதிரி ஹெவி காட்டன் இருக்கிற பேண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து காத்தோட்டம் கிடையாது, அதனால் வந்து அந்த இடம் ரொம்ப கருமையாக இருக்கும். அப்போ வந்து படிகாரம் நோய் வர ஈஸியாக வந்து லேடிஸோட ஜென்ஸுக்கு தான் ஈஸியாக அஃபெக்ட் ஆகும். அதனால் வந்து இதில் படிகாரம் சேர்த்துருக்காங்க. முன்னெல்லாம் வீட்டு வாசப்படியெல்லாம் படிகாரம் கட்டுவாங்க, எதுக்குன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கோசம் தான். அந்த படிகாரம் இதில் சேர்த்துருக்கிறதுனால அவங்களுக்கு நோய் வராது, ஹைஜீனிக்காக இருக்கும். எல்லாருமே வந்து டெய்லி சோப்புக்கு பதில் இதை யூஸ் பண்ணலாம். லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்க எல்லாருமே தயவு செஞ்சு எல்லோரும் யூஸ் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் யூஸ் பண்ணுங்கள், எல்லாருக்கும் வந்து இதை கொடுங்க. ஏன்னா வந்து இப்போ வெயில் காலம், சரியாக தண்ணி குடிக்காததுனால நிறைய ப்ராப்ளம் வரும். இதை யூஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனை வராது. பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனையெல்லாம் வராது. ரொம்ப ஹைஜீனிக்காக ஃபீல் பண்ணலாம். நன்றி.